மயமரியான் சிலம்ப பயிற்சி கலைக்கூடம் மற்றும் தி ராயல் கிங் சிலம்பம் அகாடமி இணைந்து நடத்துகின்ற டிவைன் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சிலம்ப உலக சாதனை போட்டியினை தலைமை வகித்து இதனை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழா குழுவின் தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் இ சுப்பையா பாலு அவர்கள், அன்பிற்குரிய சகோதரர் திரு ஏ நூர் பாஷா அவர்கள் முன்னிலை வகித்து இதனை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பிகள் மவுண்ட் ரவி, மவுண்ட் சரவணன், திருச்சி சுரேஷ் சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே வருகை தர உள்ள வந்து தங்களுடைய பொற்கரங்களால் இந்த சிலம்ப போட்டியில வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசை வழங்க உள்ள சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் சிபிசிஐடி திருவாளர் திரு மிஸ்டர் ஆர் சிவகுமார் ஐபிஎஸ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பிக்க உள்ள பல்வேறு நலத்திட்ட உதவிகள், நலப்பணிகள், சமூக சேவைகள், தொண்டுகளை ஆற்றி அரிமா சங்கத்தில் மிக சிறப்பாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய ஐயா லயன் டாக்டர் ஜி மணிலால் அவர்கள் இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் பல்வேறு வகையில் நலத்திட்ட உதவிகளை புரிந்து எந்த மூலை முடுக்குகளில் எல்லாம் சென்றாலும் அண்ணன் தளபதி முருகேசன் என்பவரை அறியாதவர் இல்லை, தெரியாதவர் இல்லை. எங்கள் அனைவருடைய மனதிலும் நீங்கா இடத்தை பெற்றிருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுடைய புதல்வர் தளபதி முருகேசன் அறக்கட்டளையின் வாயிலாக பல்வேறு தொண்டுகளை ஆற்றி மக்களோடு மக்களாக களமாடி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி அருள் முருகேசன், அன்புக்குரிய சகோதரர் விக்டர் பாக்யராஜ், தொழிலதிபர் அன்புக்குரிய அண்ணன் ஆண்டனி மில்டன் இந்த நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கியுள்ள தொகுப்பாளர் சகோதரி ஜெரீனா பிரேசர் அவர்கள், தங்களுடைய பிள்ளைகள் நாளைய இந்த இந்தியாவிற்கு ஒரு மிகச்சிறந்த வீரர்களாக உருவாக வேண்டும், ஒரு மிகச்சிறந்த சிலம்ப பயிற்சியாளர்களாக உருவாக வேண்டும் என்கிற வாஞ்சையோடும் அபிலாஷையோடும் பல்வேறு பகுதிகளில் இருந்தெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து இந்த சிலம்ப பயிற்சி, அதாவது 4 மணி நேரம் தொடர்ந்து நடக்கவிருக்கிற இந்த சிலம்ப பயிற்சியினை வெயிலிலும் மழையிலும் பொருட்படுத்தாமல் பிள்ளைகள் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பிள்ளைகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து இந்த போட்டியில் கலந்து கொள்ள வைத்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், போட்டியில் பங்கேற்கிற போட்டியாளர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய காலங்களில், கற்காலங்களில் விலங்குகளிடமிருந்து மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள பல பயிற்சிகளை மேற்கொண்டான். அதாவது அன்று கிடைக்கிற ஆயுதம் கூர்மையான கற்கள், எலும்புகள், மரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி விலங்குகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தற்காப்பு பயிற்சிகள் பலவற்றை அவன் கற்றுக்கொண்டான். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. இன்று ஒரு மனிதனிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவன் நடந்து செல்கிறான், பின்புறத்தில் இருந்து 5 பேர் தாக்குகிறார்கள். இவர்களிடமிருந்து அவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தற்காப்பு கலை இங்கே மிக அவசியமாக இருக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடைபெறுகிற வன்கொடுமைகள், பால்வர், பல பிரச்சனைகள், பெண் குழந்தைகள் இன்று தற்காப்பு கலை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஆகவே பெற்றோர்களே, உங்கள் பெண் பிள்ளைகளை
சிறு வயதிலிருந்து தற்காப்பு கலையில் மிகவும் அவர்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். எல்லா குழந்தைகளும் சிறு வயதிலிருந்து தற்காப்பு கலையில் அவர்கள் நாட்டம் காட்டினால், கற்று வந்தால், பெரியவர்களாக மாறும் பொழுது ஒரு தைரியமும் துணிச்சலும் நல்ல ஒரு அமைதியான குணமும் படைத்த ஒரு நல்ல இளைஞர்களாகவும் இளைஞர்களாகவும் நாளை விட அவர்கள் முன்வருவார்கள். ஆகவே உங்கள் குழந்தைகளை எல்லாம் நீங்கள் தற்காப்பு கலையை பயிற்றுவிக்க ஊக்குவியுங்கள். எல்லோரும் நினைக்கலாம், நானும் நினைப்பேன், எல்லோரும் நினைப்போம், தற்காப்பு கலை சிறுவயதிலிருந்தே பயின்று வந்தால் பிள்ளைகள் வளரும் பொழுது இளைஞர்களாக மாறும் பொழுது ஒரு பயங்கரமான உணர்வு குணம் அவர்களிடையே இருக்கும், அவர்கள் கோபக்காரர்களாக மாறுவார்கள் என்று. ஆனால் நான் பார்த்தது வரையிலும் பல மாஸ்டர்களை பார்த்திருக்கிறேன், நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அண்ணன் பாரத மாஸ்டர் கூட நீங்க பாருங்க, ரொம்ப அமைதியா சிரிச்சுட்டே தான் இருப்பாரு. அவர் கோபப்பட்டு இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எல்லா மாஸ்டர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க முறையான பல பயிற்சிகளை கற்றுக்கிறாங்க. அதோட அமைதி தான் ஒண்ணு. நம்ம கற்றுட்டு ஒரு பெரிய லெவல்ல வரப்போ ஒரு அமைதி வரும் பாருங்க. ஸோ அவங்க ஒரு 5 அடி அடிச்சா கூட வாங்கி போடுவாங்க. எல்லாம் எந்த மாஸ்டர் ஆனாலும் எடுத்து பாருங்க, எங்கேயாவது ஒரு பிரச்சனை பண்ணா ஒரு மாஸ்டர் ஒருத்தர் வந்து அடிச்சா ஹீரோயிசம் காட்டலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க, விலகி செல்வாங்க. ஒரு பிரச்சனை வந்தா பயந்து அப்படியே ஓரமா செல்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கலைகள் தெரியும், கலைகளை எந்த இடத்தில் உபயோகப்படுத்துவது, அந்த கலைகளை எந்த இடத்தில் யாருக்கு எதிராக பயன்படுத்த வேண்டும் என்கிறதை அவர்கள் புரிந்து வைத்திருப்பார்கள். ஆகவேதான் பிள்ளைகளை, பெற்றோர்களை நீங்கள் தற்காப்பு பயிற்றுவிக்க ஊக்குவியுங்கள். நாளை இந்த பாரதத்திற்கு ஒரு கண்மணிகளாக, ஒரு வீரமிக்க துணிச்சல் மிக்க பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்குங்கள் என்று உங்களை வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.